கடுகு பொரிஞ்சது, கொஞ்சம் பெருங்காயம் போடணும். போட்டதும் கறிவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் போடணும். கறிவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் போடணும். வேக வச்சு கொட்டிக்கலாம். ஒரு இட்லி போட்டு, இல்லை பச்சையாக போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு வரும் நூடுல்ஸுக்கு. அது மாதிரி செஞ்சுக்கினா நல்லது. கொஞ்சம் கலரணும். இதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும். நூடுல்ஸ் செய்யறதுக்கு இந்த நூடுல்ஸ் ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இல்லையா அப்படியே ஆவி காட்டி வச்சுக்கணும். வேக வச்சு வச்சுக்கணும். இது காய் வந்துச்சான்னு பார்த்துட்டு, காய் வந்துட்டுக்குது. இப்போ நம்ம அந்த நூடுல்ஸ் வேக வச்சோம் இல்லையா, அதுலேயே உப்பு கொஞ்சம் போட்டு, அந்த பவுட்ரு இருக்கு இல்லையா, நூடுல்ஸ் பவுட்ரு இருக்கு இல்லையா, 40 ரூபா அந்த பவுட்ரு. அந்த பவுட்ரு வாங்கி இது உப்பு இதுவும் போட்டு இந்த இதில் போட்டு கலந்து வச்சுக்கணும். இப்போ இது வெந்ததும் இதில் கொட்டணும். இதை கொட்டி இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். எண்ணெய் சிட்டிக்கு விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த காய் வந்ததும் இதில் கொட்டி ரெண்டு பெரட்டி எடுக்கணும். ரெண்டு பெரட்டி எடுத்துகிட்டு சரியாக போச்சு. இதை சுட சுட காலையில் டிஃபன் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். சூப்பராக சாப்பிடுவாங்க பசங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.